இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளுக்காக கடவுள் தந்த இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த இல்லத்தோடு இருக்கட்டும். உம்முடைய தூய ஆவியின் துணை இந்த இல்லத்தோடு இருக்கட்டும். இவர்களுடைய தேவைகளை சந்தியும், இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 128. முதல் இறைவார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். கடவுளோடு அன்பு கொள்பவர், கடவுளை அன்பு செய்பவர், அவர் காட்டிய வழியில் நடப்பவர் கடவுளின் பக்தர், கடவுளின் அடியார். அப்படிப்பட்ட கடவுளின் அடியாருக்கு கடவுள் அதிகமாக ஆசீரை தருகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கின்ற அவரது அடியார் பேறு பெற்றோர். அவரை கடவுள் பராமரிப்பார். யார் பேறு பெற்றவர்கள்? தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவர்கள், பாவிகளின் வழியில் செல்லாதவர்கள், பழிகாரர்கள் கூட்டத்தில் அமராதவர்கள் பேறு பெற்றவர்கள், கடவுளை எக்காலத்திலும் தன்னுடைய இதயத்தில் தாங்கி நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெயரும் நலனும் பெறுவீர் என்று 128 இரண்டாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது. கடவுளின் வழியில் நடக்கின்ற மனிதருக்கு கிடைக்கும் பலன் என்ன? உழைப்பின் பயனை அவர்கள் உண்பார்கள். நல்ல பெயர் கிடைக்கும், நலன்கள் கிடைக்கும், நன்மையால் கடவுள் உங்களை நிரப்புவார். மூன்றாவது இறை வார்த்தை சொல்லுகின்றது, உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பார். பாருங்க, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், உன்னை மணந்து கொண்ட உமது துணைவியார் கனிதரும் திராட்சை செடியாக இருப்பார்கள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒலிவ கிளைகளை போல செழித்திருப்பார்கள் என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் என்றும் அந்த இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆக ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கின்ற மக்களுக்கு கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், தனி மனிதனுடைய ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த நாளிலே இறைவார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி நாம் பேர் பெற்ற மக்களாக வாழ்வோம். அவருடைய வார்த்தை இதயத்தில் பதித்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்போம். நம்மை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளிலே அவருடைய ஆசீர் உங்களிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய பிள்ளைகளின் மீதும் இருப்பதற்காக ஜெபிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.